தேவனே, இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ள முடியும். என் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோன் மேலும் கடினமாயிருக்கிறபடி அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வரச் செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடி அவருடைய பெட்டி அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். அந்த பட்டணம் எங்கும் சாபமும் மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று என்பதே. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையை அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருக்கிற முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் நக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேல் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்கள் அவர்களை அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து
அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால், இந்த பெரிய தீங்கை நமக்குச் செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்து பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பின்னே போனார். பெத்ஷிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வாயிலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்கள் பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருப்படிகளான சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்கள் ஆகும். அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரையும் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள் என்பதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டு சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும். நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் உம்மை பற்றிக்கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.